புண்ணாக்கு. கஷ்டப்படுவீங்க தான். இன்னைக்கு பாண்டியன் ஸ்டோர்ஸில் பார்த்தீங்கன்னா சரவணன் மயிலை வந்து சரமாரியாக வீட்டில் இல்லாத எல்லா விஷயத்துலையுமே மாட்டி கொடுத்துட்டாரு. ஆமாங்க, என்னன்னு பார்த்தீங்கன்னா மயில் வந்து படிக்கலை அப்படிங்கிறதையும் சொல்லிட்டாரு. அதே மாதிரி அவங்க ஏஜ் தன்னை விட 2 வயசு கூட அப்படிங்கிறதையும் சொல்லிட்டாரு. வீட்டில் எல்லாருமே ரொம்ப ஷாக் ஆகி அப்படியே ஆச்சரியமாக பார்க்குறாங்க. என்னடா அந்த பொண்ணு இவ்வளோ தூரம் சாஃப்ட் கேரக்டராக இருந்துச்சு, இது போய் இவ்வளோ போய் சொல்லியிருக்கே அப்படின்னு. அது மட்டும் இல்லை, வேலைக்கு போகிறேன்னு சொல்லி டீச்சர் வேலைக்கு போகிறேன்னு சொல்லிட்டு அப்புறம் வேறு இடத்துல நல்ல வேலை கிடச்சிருச்சுன்னு போய் சொல்லி அது போய் இன்னொரு ஹோட்டலில் போய் சர்வர் வேலை பார்த்துட்டு இருந்ததையும் மாட்டி விட்டுட்டாரு சரவணன். இதெல்லாம் கேட்டு கோமதிக்கு தலையே சுத்திருச்சு. என்னம்மா இப்படி பண்ணியிருக்க, அதெல்லாம் உண்மையா அப்படின்னு சொன்னா நைஸா மயில் வந்து நழுவுறாங்க. இதுக்கிடையில பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு வந்து ராஜிக்கு ஒரு டவுட் வருது. இவ சொல்றது எல்லாமே பொய்யா இருந்தா அப்ப நகை விஷயத்திலையும் பொய் சொல்லியிருப்பாங்களோ அப்படின்னு சொல்லி ராஜிக்கு டவுட் வந்து அவங்க அங்கிட்ட அப்படியே மயில் பக்கம் மூவ் ஆகி போறாங்க பின்னாடியே. அதுக்கிடையில இவங்க ஃபேமிலியே உட்காந்து சரவணனை கட்டிப்பிடிச்சு என்னடா இப்படிலாம் நடந்திருக்கு, எங்கள்கிட்ட சொல்லாம விட்டுட்டேடான்னு ரொம்ப ஃபீல் பண்ணி அழுகுறாங்க. இன்னைக்கு எபிசோட இதோட முடிச்சிருக்காங்க. நாளைக்கு எபிசோட பார்க்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி